அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு செய்திகளா. ஆசீர்வாத சட்டம் என்ற இந்த தலைப்புல நம்ம படிக்க படிக்க இவ்வளவு விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், கவனிக்க தவறி இருக்கிறோம். 500 ரூபாய் நோட்டை 5 ரூபான்னு யாராவது நினைப்பானா? அப்படி நீங்க நினைச்சு ஏமாந்திருந்தா அது உங்களுடைய நஷ்டம் தானே. கிராமப்புறங்களில் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. இரவிலே வயலில் அறுவடை செய்கிறாங்க. இரவிலே அறுவடை செய்வது அந்த உண்மையாகவே விதைத்த அந்த நிலத்தின் உரிமையாளர் அல்ல, அவன் ஒரு திருடன். இரவிலே அறுவடை செய்து கொண்டு போய் விடுகிறான். பகலில் போய் பார்க்கும்போது விளைச்சலெல்லாம் வேளாண்மையெல்லாம் அறுவடை செய்யப்பட்டிருக்கும். அப்பொழுது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், யாருடைய வயலில் யாருடைய வேளாண்மையை எவன் திருடிட்டு போனான்? சகோதரர்களே, அப்படி அறுவடை செய்யும்போது அங்கே விளைந்திருக்கிற நெல்லோ வேறு எந்த தானியமோ, என்னை வெட்டாதீங்க, என்னை அறுக்காதீங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு எந்த வேளாண்மையும் கத்தாது. அதுபோல ஆசீர்வாத சட்டத்தை உங்கள் கண்ணெதிரிலிருந்தே சாத்தான் பிடுங்கிட்டு போயிடுவான். உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை அவன் பிடுங்கி கொண்டு போய் விடுவான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? Satan could come and snatch away the seed from your heart. சாத்தான் பறித்து கொள்கிறான். என் அன்பு சகோதரர்களே, அதனால தான் யோவான் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் படிக்கிறோம், விதைக்கிறோம் ஒருவன் அறுக்கிறோம் ஒருவன் என்கிற பழமொழி சரியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். விதைக்கிற ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன். ஆசீர்வாத சட்டம் எப்படி செயல்படும்? விதைக்கிறவனே அறுத்தாதான் அவனுக்கு லாபம். விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் இன்னொருவன் என்று சொன்னால் நிலைமை என்ன ஆகும்? மத்தேயு 13வது அதிகாரம் 19ஆம் வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அதாவது வயல் நிலத்தில் விதைக்காம வேற எங்கேயோ விதைச்சோம்னா வானத்தில் பறக்கிற பறவை அதை கொத்தி கொண்டு போய்விடும். அதை போல நம்முடைய இருதயங்களில் விதைக்கப்பட்ட தேவனுடைய வசனத்தை உணராதிருக்கும் போது, when you do not understand, Satan has the power to snatch it away like a bird on the air. வானத்தில் பறக்கும் ஒரு பறவை போல நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். சகோதரர்களே, இந்த ஆசீர்வாத சட்டத்தை குறித்து நாம் பேசும்போது மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அதை நீங்க கவனிக்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, கவனிங்க, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஆசீர்வாத சட்டம் எப்படி செயல்படுகிறது? How does the law of blessing activate in your life? When you hear properly, understand completely. ஒருவன் கேட்டு அதை உணரும் போது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்தால் அந்த விதை முளைக்கிறது. எல்லா விதையும் முளைக்கும். ஆனால் முளைக்கிற விதை ஒருவருக்கு 100ஆகவும் ஒருவருக்கு 60ஆகவும் ஒருவருக்கு 30ஆகவும் அது முளைக்கிறதா. இந்த தரம், இந்த வித்தியாசம் ஏன் அங்கே? இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒருவர் மிகுந்த பணக்காரராக இருக்கார், ஒருவர் சுமாராக இருக்கார், ஒருத்தர் ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கார். இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த ஆசீர்வாத சட்டம் குடும்பங்களில் இந்த வேறுபாடுகளை காட்டுகிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த வசனத்தை பயன்படுத்தி கொள்கிற வகையை பொறுத்தது. உதாரணமாக, எல்லா விதைகளும் தேவனுடைய வார்த்தை என்பதை நம்ம படித்திருக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். Luke 8:11, word is the seed. இப்போ அந்த விதை யாருடையது? இன்னைக்கு நாம் அறுக்கிற எந்த ஒரு அறுவடையும் தேவனுடைய விதை. விளைச்சலை தான் நம்ம அறுக்க முடியுமே தவிர விதையை அறுக்க முடியாது. நம்ம விதையை அறுத்தோம்னா விதை செத்துரும். நீங்கள் தேங்காயை ரெண்டாக உடைச்சிட்டிங்கன்னா செத்து போச்சு அது.
தேங்காயை முழுக்க மண்ணில் வச்சீங்கன்னா அது முளைக்கும். அப்போ விதை என்பது தேவனுடையது. Seed belong to the Lord. Only harvest belong to man. So much you sow, more you reap. நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அதற்கு அதிகமாக நீங்க அறுவடை செய்வீங்க. ஒரு சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் சரியாக விதைக்கும் போது, அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது எப்படி விதை முளைக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகிறது. இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை கூட உங்களுடைய விசுவாசத்தின் பக்குவத்தை பொறுத்து, அளவின் பொறுத்து, வைராக்கியத்தை பொறுத்து, உங்கள் உணர்தலை பொறுத்து 100ஆகவும் இருக்கும், 60ஆகவும் இருக்கும், 30ஆகவும் இருக்கும். ஆக இந்த 3 கேட்டகரியை நீங்க விளங்கிக்கணும். சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு விவசாயி ஒரு மூட்டை நெல்லை தன்னுடைய வயல விதை நெல்லா போடுறாரு. அந்த மூட்டை நெல்லுக்கு ஏற்றாற் போல அங்க பயிர் வளரும். ஆனா இன்னொரு விவசாயி கையில ஒரு மூட்டை நெல் இல்லை. அவர் கையில ஒரு பிடி அளவுக்கு தான் நெல் இருக்கு. இப்போ இந்த நெல்லை, இந்த மூட்டை நெல் போட்ட அந்த வயல்ல வந்த விளைச்சலை போல உருவாக்க முடியுமா? முடியாது. ஏன்னா கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் தான் அறுக்க முடியும். ஆனா கொஞ்சமாய் விதைத்தாலும் அதை அதிகமாக பலுகி பெருக செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அங்கதான் இருக்குது சூட்சமம். ஆசீர்வாத சட்டம் என்பது அது ஒரு அற்புதம். The law of blessing is a miracle. பாருங்கள் சகோதரர்களே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். 5 அப்பம் 2 மீன்கள். அப்பம் என்பது விதையை மாவாக அரைத்து உப்பு தண்ணீர் சேர்த்து சுட்ட ஒன்று. இங்கே மீன் என்று படிப்பது கடலிலிருந்து பிடித்து கழுவி உப்பு காரம் போட்டு சமைத்த ஒன்று. இப்போ சமைத்த அப்பம், சமைத்த மீன்கள் எப்படி விதையாக மாற முடியும்? விதையை மாவாக்கிறதுக்கு முன்னால போட்டோம்னா அது முளைக்கும். மீனை கொல்லாம மறுபடியும் கடல்ல போட்டா அது பொழைக்கும். ஆனா மீனும் செத்து குழம்பாயிடுச்சு, விதையும் அரைத்து மாவாச்சு. இப்போ அப்பமும் மீனும் மீண்டும் வளருமா? வளராது. அது உங்களுக்கு விளங்குது இல்லையா? ஆனா இதை வளர வைக்கணும்னா அது ஆசீர்வாத சட்டமா தான் இருக்க முடியும். See, a bread is already a dead seed. A fish curry, it is already dead because it is taken out of the sea and prepared as a food. இப்போ தேவன் இந்த ரெண்டையும் மீண்டும் பலுகி பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள் 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து, கவனிங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி, ஒன்று சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளிலே நிரப்பினார்கள். இந்த தகவலை உங்கள் இருதயத்தில் பசுமரத்தில் அடித்த ஆணியை போல உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது சமைத்த உணவு அப்பம், சமைத்த உணவு மீன். எப்படி அது வளரும்? இயற்கைக்கு நேர் எதிராக இருக்கிறது. ஜஸ்ட் ஆப்போசிட் டு த நேச்சர். இந்த இடத்துல 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேர் சாப்பிட்டார்கள். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் மிச்சத்தை கீழே போட்டு விட்டார்கள். கீழே போட்டு விட்டதை இயேசு சொல்கிறார், நீங்கள் அதை சேதம் உறாமல் சேர்த்து வையுங்கள். அப்படி அவர் சேர்த்த போது கவனிங்கள், 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். ஆசீர்வாதம் 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேரின் உணவாக மாற்றியது மட்டுமல்லாமல் மீதமாகவும் கொண்டு வந்தது. இயேசு அப்பத்தை எடுத்து தன்னுடைய கைகளில் தேவனை நோக்கி ஸ்தோத்திரித்தார். இயேசுவின் 2 கைகளில் அந்த அப்பம் இருந்தது. இப்பொழுது அந்த அப்பத்தை பிட்டு தமது அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்தார். அப்போஸ்தலர் 12 பேர். 12 பேருக்கு ஒரு ஆளுக்கு 2 கைனா 24 கைகள். அப்படியானால் 24 கைகள் வழியாக அந்த அப்பமும் மீனும் பகிரப்பட்டது. 5000 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்றவங்க எல்லாரும் 2 கையால் அதை வாங்கினாங்க. அப்படியானால் 10,000 கைகள். 2 கைகள், 24 கைகள், 10,000 கைகள். நீங்க பார்த்தீங்கன்னா
அந்த அப்பம் டிராவல் ஆயிருக்கு. சகோதரி, இது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு விதையை விளைவிக்க செய்கிற தேவன் மனிதன் அதை மாவாக்கினாலும் கூழாக்கினாலும் அவருக்கு சித்தமானால் அது வளரவும் பெருகவும் செய்ய முடியும். இதுதான் ஆசீர்வாத சட்டம். அதனால்தான் ஏழை வீட்டுல கந்தையில கூழை குடிக்கிற அந்த வீட்டு பிள்ளை IAS பாஸ் பண்ணியிருக்கான், கலெக்டரா இருக்கான். இந்த தலைமுறையில் அவர்கள் வீடும் வாகனங்களும் அதிகாரமுடைய மக்களா மாறுறாங்க. எப்படி நடந்தது இந்த அற்புதம்? காலகாலமாக அடிமைகளாக தீண்டப்படாதவர்களாக ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு கூட்டமாக இருந்த ஏழை மக்களை இந்த ஆசீர்வாத சட்டம் மாற்றி விட்டது. உங்களால் இதை நம்ப முடியாது, ஆனால் வசனம் என்னை நம்ப செய்கிறது. நான் அதை அனுபவிக்கிறேன். Believe in the word of God. I believe with all my heart the law of blessing. It activates in my life. என் அன்பு சகோதரர்களே, இந்த கொஞ்ச விதையை நான் விதைத்தால் அது எவ்வளோ முளைக்கும் நீ ஒரு கேள்வி கேட்டா, சில பேருக்கு 100ஆக, சில பேருக்கு 60ஆக, சில பேருக்கு 30ஆக. இதை அப்படியே விட்டுருங்க. சில பேருக்கு இருக்கிற விதையும் போயிடும், ஏன்னா அது வழியருகு விதைக்கப்பட்டது. சில பேருக்கு சில விதைகள் இருந்தும் அது அவனுக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா, அது கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டது, முளைச்ச பயன் இல்லை, தீஞ்சு போச்சு. சில பேருக்கு விதை முளைக்கும், அது முள்ளுள்ள இடங்களில் போடப்பட்டது, அது நெருக்கி உலக கவலைகளால் அழிஞ்சு போச்சு. ஆக விதை இருந்தும் முளைக்காமல் போன இடமும் உண்டு, விதை இருந்தும் தீந்து போன இடமும் உண்டு, விதை போட்டும் அது பயனற்று போன இடங்களும் உண்டு. இதெல்லாம் ஆசீர்வாத சட்டத்தின் விரிவான அடையாளங்கள். என் அன்பு சகோதரரே, ஒரு சூட்சமான ஒரு செய்தியை நான் சொல்றேன். We know what is seed, all kinds of seeds, but did you ever heard about a seed of righteousness? உன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது, எந்த இடத்திலாவது, எந்த கிராமத்திலாவது நீதியின் விதை என்ற ஒரு விதை இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? seed of righteousness கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இந்த உலகம் முழுதும் விதை இருக்கிறது, விதை பண்ணைகள் இருக்கிறது. விதையை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் ஒரு மனிதன் கொண்டு வரும்போது, அந்த விதையை விசுவாசமுள்ள மனிதன் தேவனுடைய சமூகத்தில் காண்பிக்கும் போது அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அது ஆசீர்வதிக்கப்படும் போது நீதியின் விளைச்சலாக மாறும். இதை தான் போன சில வகுப்புகளில் நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் தேசத்தில் பஞ்சம், தரையில தண்ணீர் இல்லை, காய்ந்து போயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி, நீ எகிப்துக்கு திரும்பி போக வேண்டாம், நீ இருக்கும் தேசத்திலே நிலைத்திரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உனக்குள் பலிக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே நிலம் காய்ந்திருக்கிறது, நிலத்தினடியிலே நீரோட்டம் இல்லை, கையில் உள்ள கொஞ்ச விதையை அவன் அங்கே விதைத்தான். When Isaac sowed the seed on the land of famine, there is no water at all. In turn, God has blessed the seed into righteousness. தேவன் அந்த விதையை ஆசீர்வாதமாக நீதி சட்டத்தின் கீழ் கொண்டு வந்துட்டார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். கையில பேனா இருந்தா சரியா மார்க் பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இதை போய் உங்கள் சபைகளில் சொல்லுங்கள், உங்கள் வீடுகளில் சொல்லுங்கள், ஊழியக்காரர்களை இதை படிக்க சொல்லுங்கள். ஆசீர்வாத சட்டத்தை எப்படி தேவன் உருவாக்குகிறார் என்று சொல்லுங்கள். 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் கொண்டு போகிற அளவுக்கு அதை நீதி சட்டத்தின் கீழே ஆசீர்வாதமாக மாற்றின தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. கவனிங்க 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். உலகத்தில் எல்லாருக்கும் இந்த பூமி இருக்கிற விதையை எடுத்து விதைக்கிற சக்தியை கொடுத்துருக்காரு. யார் விதை போட்டாலும் அது முளைக்கும். அவன் குஷ்டரோகி, அதனால் நான் முளைக்க மாட்டேன், அவன் ஒரு குருடன், அவன் போட்ட விதை முளைக்காது, அப்படியெல்லாம் கிடையாது. யார் விதை போட்டாலும் முளைக்கும். ஏன் விதையை நம்ம போடுறோம்? சாப்பிட்றதுக்காக. அதாவது என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 9:10, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். இந்த வரியில அளிக்கிறவர் யார்? சிருஷ்டிகராகிய தேவன். God is the creator who gives seed and food. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும். விதை மாவானால் அப்பமாகும், மீன் உணவானால் நமக்கு சுவையான உணவாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் தேவன். அடுத்து பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல யாரை பத்தி பேசுகிறார்?
உங்களுக்கு உதாரணமாக ஈசாக்கை பற்றி பேசுகிறார். எல்லா ஜனங்களும் விதைத்தாலும் அவனுக்கு 100 மடங்கு விளையாது. ஆனால் ஈசாக்கு போட்டால் 100 மடங்கு விளையுது. அதுபோல இந்த ஆசீர்வாத சட்டம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் செயல்படாது. உங்களுக்கு விதையை அளித்து, ஈசா கையில் இருந்த விதையும் அதே விதை தான், உங்களுக்கு விதையை அளித்து கவனிங்க, அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இதை நீங்க ரொம்ப நன்றாக விளைக்கணும். என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் விதை, எல்லாருக்கும் ஆகாரத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனா தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு அந்த விதையை கொடுத்த போது அதை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். ஏனென்றால் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால, கிறிஸ்துவனுடைய நீதி உங்கள் இருதயத்தில் இருக்கிறதுனால, because you believe Christ righteousness, you become a righteous person. ஆகவே நீங்கள் அந்த விதையை போடும்போது அந்த விதையின் மீது தேவனுடைய நீதி வருகிறதாம். தேவனுடைய நீதி அதன் மேல் வந்ததனால அந்த விதை சாதாரண விதையாக முளையாமல் நீதியின் விளைச்சலை உண்டாக்குகிறதாம். எல்லாருக்கும் 30-60 முளைச்சா உனக்கு 100 முளைக்கும். ஈசாக்கு விதை விதைத்த போது ஒரு விதை 10,000 விதையாக மாறுச்சு. 100 மடங்கு அது பெருகியது என்று ஆதியாகமம் 26:12 படிக்கிறோம். இந்த நுட்பத்தை நீங்க விளைக்கணும். All the seeds around the world are the same. God is the creator of all the seeds. But when you have it, believing the law of blessing and believe God is the righteous one, and through Christ's righteousness he made you free, and when you sow the seed of righteousness, it can be multiplied and increased abundantly. தமிழ்ல அந்த விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தன்னால் அடிக்கோடிடுங்கள். விளைச்சல்னா என்னது? வேளாண்மை. அப்படியே வளரும். சென்னை நகரத்தில் தெருக்களில் நீங்கள் போகும்போது தெருவில் ஒரு பக்கத்தில் முருங்கை மரம் ஏறக்குறைய 2 அடி காய் 3 அடி காய் நல்ல கனமாக 100 கணக்கில் தொங்கிட்டு இருந்தது. அதே தெருவில் கொஞ்சம் தூரம் போனேன். அவங்க வீட்லேயும் ஒரு முருங்கை மரம் இருந்தது. அவங்க வீட்டில் கிழிஞ்சு போன செருப்பெல்லாம் அதில் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதில் காய் இருந்தது. அந்த காய் என்னுடைய சுண்டு விரலுக்கும் பாதியாக 1 அடி 1 அடி நீளத்துக்கு ஒரு பச்சை பாம்பு போல தொங்கிட்டு இருந்தது. ஒரு பெரிய காயே இல்லை அதில். இந்த மரத்தில் காயை உண்டாக்க செருப்பு கட்டினா வரும்னு நம்ம நினைக்கிறான். மற்றவங்களுடைய கண்களால் தான் இந்த காய் காய்க்கலை அப்படின்னு நினைக்கிறான். மற்றவங்களுடைய பொறாமை கண்களால் தான் இந்த மரம் காய்க்கலைன்னு நம்ம நினைக்கிறான். அப்படி இல்லை சகோதரில். விதையெல்லாம் ஒன்று தான். அந்த விளைச்சலை யார் கொடுக்கிறார்னா தேவன் கொடுக்கிறார். ஆகவே தேவன் எத்தனை விதை உங்களுக்கு கொடுக்கிறாராம்? ஒரே ஒரு விதை. அந்த விதை இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வந்து விடும்போது, that one seed is Jesus Christ. When you believe Christ is the seed in your life, what all you do, it will be multiplied and increased. நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஏற்கனவே விளைச்சல் இருக்கு, அதை இன்னும் 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 பெருக செய்வார். மேலும் 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 அதே செடியிலே அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம். என்ன சகோதரர்களே, இந்த காலையில் நீங்கள் கேட்ட இந்த சத்தியம், இந்த ஆசீர்வாத சட்டத்தை பற்றிய ரகசியம், அந்த நுட்பம், அதனுடைய விசுவாச அறிவு உங்களுக்கு விளங்கிவிட்டால் கர்த்தர் பேரிலே நீங்கள் சார்ந்திருப்பீங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் தேவனற்ற மக்கள் தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையினாலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30, 31, 33 வசனங்கள் கவனித்து பாருங்கள். உன்னத பாட்டு 10வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 802வது பக்கம். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் நட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்தின் நிமித்தம் தேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது.
அதாவது தேவன் மனிதர்களை ஆசீர்வதிக்கும் போது அது எப்படி இருக்கும்? சாலமோன் மகாராஜா தன்னுடைய மகாராணிக்காக ஒரு அரண்மனை கட்டி அதை அழகுற செய்து அங்கே பொன்னையும் வெள்ளியும் ரத்தினங்களையும் கொண்டு வந்து எல்லாவற்றையும் இழைத்து நிற்க வைத்திருந்தா எப்படி இருக்குமோ, ஒரு உதாரணமாக அவ்விதமாக ஆசீர்வாத சட்டம் நமக்கு மாறும். நாம் ஆச்சரியமான மாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சகோதரர் ஈசாக்கு விதை விதைத்த போது அவனுக்கு தண்ணீர் உண்டாகும்படி ரெகபோத் என்ற ஒரு கிணற்றிலிருந்து அவனுடைய விவசாயத்துக்கு தேவையான எல்லா தண்ணீரும் கிடைத்தது. எல்லா விதைகளும் முளைத்து 10,000 விளைந்தது, 100 மடங்காக பெருகியது. தேவன் நம்மை இவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்தவர்கள் மத்தியில் 2 பிரிவு, பெரிய பிரிவு. ஒன்று மார்க்கம், இன்னொன்று மதம். இந்த மதத்தை விட்டுருவோம். இந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கே இந்த அறிவு கிடையாது. மார்க்கத்தில் இருக்கிற ஆளு சத்தியத்தின்படி நடந்தாலும் ஆசீர்வாத சட்டத்தை ஒப்புக்கொள்றது இல்லை. அதனால தான் அவன் எப்பவுமே பிச்சைக்காரனா இருக்கான். யாராவது வெளிநாட்டிலிருந்து உதவானா, யாரையாவது அண்டி பிழைக்கலாமா அப்படி யோசிக்கிறான். வானத்தின் பலகடிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாத சட்டத்தின் கதவை அவனால காண முடியல. நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? there is no law of blessing, we have to live in this world, that's all. அப்படியானால் உன் நெற்றியின் வேர்வினால நீ அறுவடை செய்ய வேண்டிய மனிதனாக இருப்ப. கர்த்தர் உன்னை போஷிக்க முடியாது. ஆசீர்வாத சட்டம் உனக்குள்ள செயல்படணும். பாருங்கள், 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17வது வசனம். இது புதிய ஏற்பாட்டு வசனம். 2 கொரிந்தியர் 9:10 படிக்கிறோம். இது புதிய ஏற்பாடு. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் உங்களுக்கு ஒரு விதையை கொடுத்து நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவான்னு நம்ம படித்தோம். ஒரே ஒரு விதை இருந்தால் போதும்ன்றார். அது போதுமானதாக இருக்குன்னு சொல்றார். எப்படி 5 அப்பம் 2 மீன் போதுமோ 5000 பேருக்கு, அவ்விதமாக அந்த ஆசீர்வாதம் மாறும். இப்பொழுது பாருங்கள், 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது ஆசீர்வாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இதுவே கடவுள்னு நினைச்சிடக்கூடாது. இந்த வீடே என்னுடைய சொர்க்கம்னு நினைச்சிடக்கூடாது. Blessing is not God. It's a support to help you, to sustain your health. அவ்வளவுதான். ஆக ஆசீர்வாதத்தை உடைய மனிதன் இருமாப்பா இருக்கக்கூடாது. He should not be naughty and proud. கடவுள் என்னை ஆசீர்வதிச்சார்னு கர்வம் கொள்ளக்கூடாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். பேனால் அடிக்கோட்டிடுங்கள். நாம் அனுபவிப்பதற்கு கவனியுங்கள், சகலவித நன்மைகளையும் கவனியுங்கள், நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும்போது எவ்வளவு தேவையோ, எவ்வளவு பயன்பாடோ, எவ்வளவு நலமோ அதற்கேற்றாற் போல நமக்கு தருவார். ஒரு குறைவில்லாமல் நமக்கு தருவார். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு யானையை கொடுத்தா கூட ஒரு அங்குசத்தை கொடுக்கணும், ஒரு குதிரையை கொடுத்தா ஒரு கடிவாளத்தை கொடுக்கணும், ஒரு மாட்டை கொடுத்தா ஒரு மூக்கணா கயிறு கொடுக்கணும், அப்பதானே நான் அதை பயன்படுத்த முடியும். ஆகவே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் உங்களுக்கு என்ன தேவையோ, எப்படி அதை ஆள வேண்டுமோ, அதை எவ்விதமாக சவாரி செய்ய முடியுமோ, அதை எப்படி நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள முடியுமோ அத்தனையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். பாத்தீங்களா? சம்பூர்ணம் என்றால் என்ன அர்த்தம்? சில பேர் சாப்பிடுவாங்க, திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் கையில் காசு வச்சிருப்பாங்க, ஆனால் அது ஓட்டையான பையிலிருந்து கீழே விழுந்துக்கினே போயிடும். ரொம்ப அறுவடை செய்வாங்க, ஆனால் சேர்த்து வைக்க முடியாது. எல்லாம் இருக்கும், நோயாளிகளாக இருப்பாங்க. நாம் நல்லா இருக்கணும்னா ஆசீர்வாதமும் நம்மோடு இருக்கணும். அது சம்பூர்ணமாய் தேவன் நமக்கு தருகிறாராம், தேவையான அளவுக்கு நமக்கு தருகிறாராம். ஆக ஆசீர்வாத சட்டத்தை நம்மளால மிஸ்யூஸ் பண்ண முடியாது, அதை தவறாக பயன்படுத்த முடியாது. ஆக அன்பு சகோதரர்களே, இந்த நாளில விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஒரு விதையை கொடுத்து, நல்ல கவனிங்க, அதனுடைய நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவார். இந்த வசனம் இந்த ஆசீர்வாத சட்டத்தின் மைய கருத்து என்பதை விளங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து
இந்த தொடரினுடைய அடுத்த பாடத்தை நாளை நாம் கேட்போம். பிரார்த்தனை செய்வோம். சர்வ வல்லமை நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, ஒரு விதை 10,000 ஆக வளரக்கூடிய சட்டத்தை உம்மால் மாற்ற முடியும், கொடுக்க முடியும். எல்லார் கையிலும் விதை இருந்தாலும் விசுவாசியின் கையில் உள்ள விதை எவ்விதமாக மாறும் என்பதற்கு அந்த சிறு பையன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேருக்கு சென்றடைந்தது போல உமது மக்களை ஆசீர்வதியும். அது நிச்சயமாய் நடக்கும் என்பதை விசுவாசிக்க அவர்களுக்கு தைரியத்தை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?